மேடம் கிட்டத்தட்ட டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்குங்க. ஏன்னா ஷாலினி டைவர்ஸ் வேணும்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் சிவாவுக்கும் அஃபேர் இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கறாங்க. அதனால இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன் மேம். அது போதும். நீங்க என்கிட்ட விவாகரத்து பத்திரத்தை கொண்டு வந்து கொடுங்க. நானே போய் அதுல ஷாலினிய சைன் பண்ண வைக்கிறேன். ரவி கிட்டயும் நானே சொல்றேன். அவனும் கூடிய சீக்கிரத்திலே விவாகரத்து பத்திரத்துல சைன் பண்ணிடுவான். அந்த ஷாலினி என் புள்ளையோட வாழ்க்கையில இருந்து எவ்வளவு சீக்கிரம் ஒழிஞ்சு போறாளோ அவ்வளோ நல்லது என் பையனுக்கு. ஷாலினி கால் பண்ணி பேசுறாவே. ஷாலினி உடனே பேசி ஆகணும். ஹலோ. என்ன வாப்பா ரவி, நல்ல வேலை சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். இங்க பாரு, ஒரு எமர்ஜென்சி, நாம உடனே போய் ஆகணும். எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. ரித்திகாவோட அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரா. அப்பா நீங்களும் வாங்க, நம்ம சீக்கிரம் போலாம்ப்பா. அக்கா நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. நீ பாத்துக்க, நான் வந்துடுறேன். சரிக்கா. வாங்கம்மா. மிஸ்டர் சஞ்சீவி, நீங்க யாராவது பேஷண்ட் இருக்காங்க? ஐசியூல இருக்காரு. ரவி எங்க அப்பா, ரவி எங்க அப்பா, ரவி எங்க அப்பா தவிர எனக்கு வேற யாரும் இல்ல அருவி. எங்க அப்பா மட்டும்தான் எனக்கு அருவி. அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க அப்பாவுடைய சாவுக்கு நான் தான் காரணம் ரவி. இல்ல ரித்திகா, ப்ளீஸ் நீ கொஞ்சம் பொறுமையா. உன் நிலைமை எனக்கு புரியுது. அதுக்காக உன் மேல நீ பழி போட்டுக்காத. ஒரு பொண்ணு ஒரு அப்பாவோட சந்தோஷத்துக்கு தான் காரணமா இருப்பா, அவரோட சாவுக்கு இல்ல. என்னால அவருக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியல. அது மட்டும் இல்ல ஆர்வி, எங்க அப்பா அதிர்ச்சி தாங்க முடியாம தான் இறந்துட்டார் ரவி. எப்ப எங்க அப்பாவுக்கு நான் பிரெக்னன்ட் தெரிஞ்சதோ அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. ஆனா திடீர்னு சந்தோஷம் வந்து அந்த குழந்தை அவன் இல்ல உன்னோடதுன்னு சொல்லிட்டான். என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொல்லிட்டா. அத கேட்டுதான் அப்பா அதிர்ச்சி தாங்க முடியாம அவரால் தாங்கிக்க முடியல ரவி. ரவி, சந்தோஷம் உனக்கும் எனக்கும் பேர் இருக்குன்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, என் வயித்துல வளர்ற குழந்தையும் ஏத்துக்க மறுக்கிறான். இந்த அவமானம் எனக்கு முதல் தடவை இல்ல ரவி. உனக்கு ஒண்ணு தெரியுமா ரவி, நம்ம கல்யாணம் நின்னு போனப்போ எல்லா கெஸ்டும் எல்லா ரிலேஷன்ஸும் எங்களை பார்த்து சிரிச்சாங்க. எங்க அப்பா பார்த்து ஏளனமா பேசினாங்க. இது எல்லாத்தையும் எங்க அப்பாவால சகிச்சுக்க முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ரவி. நான் இவரோட சந்தோஷத்துக்காக இல்ல, இவரோட தலைகுறைவுக்கு காரணம் ஆயிட்டேன் ரவி. எங்க அப்பா போயிட்டார் ரவி. I killed him. I killed him ரவி. எங்க அப்பாவோட சாவுக்கு நான் தான் காரணம் ஆயிட்டேன். ஷாலினி, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற? உன் மூளையில என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? என்னோட மூளையிலயா? எனக்கு புரியலையே. எனக்கு நல்லாவே புரியுது. இது பார், என் கிட்ட பார்வை தான் கொஞ்சம் பலவீனமா இருக்கு, தூர பார்வை அப்படி இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல எதுக்காக எல்லாரும் முன்னாடி போய் சொன்ன? அம்பிகா கைலாசத்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட் எழுதுறதுல நீ எனக்கு துணையா இருந்தேன்னு.
ஏன்னா எனக்கு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்ல என்னெல்லாம் எழுதி இருக்கோ அதையெல்லாம் நான் தான் எழுதினேன்னு. நீ அதை எழுதவே இல்ல. ஏன்னா அன்னைக்கு வெறும் வெள்ளை பேப்பர்ல மட்டும்தான் நீ கையெழுத்து போட்ட. அம்மாடி ஷாலினி வக்கீல் உங்ககிட்ட சில கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரு. விவாகரத்து பத்திரம் ரெடி பண்ணணும் இல்ல, அதுக்காக நான் உனக்கு சுத்தமா நேரம் கிடையாது, வெத்து பேப்பர்ல வேணா நான் கையெழுத்து வாங்கிட்டு வரேன்னு. போடு போடு, அப்புறமா வந்து படிச்சு பாத்துக்க. சரி. எனக்கு தெரியும் பாட்டி, என் கையெழுத்தை இப்படிதான் பயன்படுத்துவீங்கன்னு தெரியும். எனக்கு அதுல சந்தோஷமும் கூட. ஏன்னா நான் நினைச்ச மாதிரியே நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனா என் கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. நீ செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் ஒத்துக்கிட்ட? அம்பிகா கைலாசத்துக்கு எதிராக கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எனக்கு துணையா நீ இருந்ததா எதுக்காக பொய் சொன்ன? சொல்லு ஷாலினி, எதுக்காக நீ ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? கேட்கறதுக்கு 1008 கேள்விகள் இருக்கலாம். அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஆனா உங்க மனசுக்கு ஒரு ஆறுதல் வேணும்ல. எந்த ரவியோட குடும்பத்தை பழி வாங்கணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த குடும்பத்தோட இந்த நிலைமைக்கு பொறுப்பு நீங்க கிடையாது, நான் எல்லாரும் நினைக்கணும்ல. ஆறுதலா தான் இருக்கு. வாழ்க்கையில முதல் தடவையா என்னோட பேத்தி எனக்கு துணையா இருக்கா. இந்த ஆறுதலோட சேர்ந்து எனக்கு சந்தோஷமும் கிடைக்கணும்னா நீ எதுக்காக இப்படி செஞ்சேன்னு ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடு. பாட்டி, மாம்பழத்தோட ருசிய பாருங்க. அது எந்த மரத்துல இருந்து வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஓ மனசுல இருக்கிறதெல்லாம் என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்கன்னா உனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தாமா இப்படியெல்லாம் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். 1 செகண்ட். இவ்வளவு நாளா என்ன முறத்தவரை பிறந்தவன் சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு திடீர்னு பேத்தின்னு கொஞ்சுறீங்க. எனக்கு நீங்க ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நான் முறத்தவரை பிறந்தவங்கிறத உங்களால மறக்க முடியல. ஆனா ரவிக்கு நான் எல்லாத்தையும் வேணும் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை உங்களோட வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நிச்சயமா இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா ஷாலினி, கடைசியில நீ என்ன ஏமாத்திடாத. இவ்வளவு நடந்திருக்கு, இதுக்கப்புறமா நான் உங்களை ஏமாத்துவேன்னு தோணுதா பாட்டி உங்களுக்கு? இல்லன்னா அந்த நீங்க எந்த அர்த்தத்துல சொன்னாலும் நான் அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். தப்பு பண்ணும்போது 2 பேரும் பங்கெடுத்திருக்கோம். இப்ப விசுவாசத்திலயும் பங்கெடுத்துக்கணும். நம்ம 2 பேர்ல யாருக்கும் சரி எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே? நிச்சயமா நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். குட். சரி போங்க, சந்தோஷ் அண்ணாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. கல்யாணமா? ஏன், என்னாச்சு? சந்தோஷ் அண்ணாவோட சங்கீத் ஃபங்க்ஷன் நல்லா நடக்கல, அதுக்கு மத்த ஃபங்க்ஷன்ஸும் நல்லா நடக்க கூடாதுன்னு நினைச்சா எப்படி பாட்டி? ஓ, நான் கல்யாண ஏற்பாடுகளை எல்லாம் கவனிக்கிறேன். சந்தோஷுக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போனது ஷாலினிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். நான் நேரம் பார்த்து இவளுக்கு அப்புறமா சொல்லிக்கிறேன். எப்படியும் அதுலயும் எனக்கு தான் லாபம் இருக்கு. ஐ திங்க் இந்நேரம் போலீஸ்க்கு சிவா கொலையை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும். Your skin secret? பாடிக்கு யோகா, ஸ்கின்னுக்கு மெடிமிக்ஸ். மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மெடிமிக்ஸ் ஸ்கின் ரித்திகா எங்க? சஞ்சீவங்களுக்கு காரியம் நடந்துட்டு இருக்கு. ரித்திகா அநேகமாக அங்கதான் இருப்பா. அது மட்டும் இல்லாம ரவியோட ஃபேமிலியும் அங்கதான் போயிருக்காங்க. இந்த விஷயத்தையே முன்னாடியே சொல்லல. ஷாலினி, நான் சொல்றது கேளு. இப்படி முழுசா கேட்காம போறாளே. ரித்திகா நீ பிரெக்னெண்டா இருக்கிறதால தான் சந்தோஷ் கல்யாணத்தை நிறுத்தினாரு.
மனுஷன் ஒரு அதிர்ச்சியில இப்படி இறந்து போவார்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? அவரோட பொண்ணு கர்ப்பமா இருக்கதா கேள்விப்பட்டேன். நான் கூட தான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். இதுக்கு யார் காரணமா இருக்கும் அதான் தெரியல. அப்படியா? அதனாலதான் உங்க கல்யாணம் கூட நின்னு போச்சு. ஆமா, இந்த காலத்து பொண்ணுங்க வீட்டோட மான மரியாதை பத்தி எங்க கவலைப்படுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. 2 தடவை கல்யாணம் நின்னு போச்சுப்பா. இப்ப அப்பா இல்லாத இந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிக்குவான்? அண்ணா வேண்டாம். எந்த அப்பாவாலையும் தான் பொண்ணோட கல்யாணம் நிக்கிறத வேடிக்கை பார்க்க முடியாது. ஆனா அப்படி என்னதான் நடந்துச்சு? இதனால ரித்திகா வேண்டான்னு சந்தோஷமா தூக்கி எரிஞ்சாரு. அண்ணா அவங்களை என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் ரூம் ரெடி பண்றேன். போ. மெதுவாமா. ரவி, என் பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. அவளை தனியா விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க. நான் ரித்திகா அண்ணிய வந்து நான் இவங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன். இங்க பாரு ரவி, நீ கொஞ்சம் என் கூட வெளியில வாப்பா. என்ன சொல்லு? சொல்றேன், முதல்ல நீ என் கூட வெளியே வா. அவரை கூட்டிட்டு வாப்பா. நீங்க பாருங்க சார், என்ன விஷயம் சொல்றீங்களா இல்லையா?